ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை தான் அனலைஸ் பண்ண போகிறேன். நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1600 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்தராக மேலே போணுச்சுன்னா இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே இறங்கி வந்துச்சுன்னா இது வரைக்கும் கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து ப்ரீவியஸ் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா 1675 கிட்ட இருக்குது. இதை பிரேக் பண்ணாதான் இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்டாக இது இருந்திருக்கு. ஒரு 6 மந்த்து கிட்ட இது ஒரு கன்சல்டேஷன் மோடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த கேப்பை டச் பண்ணிவிட்டு இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1750 ஒரு ரெசிடென்ஸ் பாயிண்டாக இது கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணி இல்லை ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும் இந்த பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு. அதாவது 1750 இந்த இடம் வரும்போது நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்டாக கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த இதை ஈஸியாக பிரேக் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம், எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 0.5 இது கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்தையும் இது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல 1750 இருக்குது. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுன்னு ஆல் டைம் ஹை டச் பண்ணிடும். 2000 கிட்டவே வந்துடும். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 1750 பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா நம்ம 2000 வரைக்குமே எதிர்பார்க்கலாம் வர்றதுக்கு. இல்லை இதுலேருந்து கீழே இறங்கி வந்துச்சுன்னா இது வரைக்கும் கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட்லேருந்தே இது கீழே இறங்கி வந்துச்சுன்னா இந்த ஒரு 0.5 சப்போர்ட்டாக எடுத்துக்கும். அதாவது 1400 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. இந்த 1400 சப்போர்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200 டிஎம்ஏ இருக்குது. ஸோ 200 டிஎம்ஏ இதுக்கு மேற்பட்டு இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு நிச்சயமாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணுறது நல்ல விஷயம். இந்த இடத்த நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை இது வந்து ப்ரீவியஸ் ரெசிடென்ஸ் வரைக்கும் போயிட்டு இது கரெக்ஷன் ஆனிச்சுன்னா எது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ வந்து 1450 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இந்த கேப்பை பிரேக் பண்ணாமல் கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போது வந்து இதோட சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா 1470 கிட்ட இருக்குது. இந்த இடத்த வந்துட்டு இது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட சப்போர்ட் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். RSI பார்த்தீங்கன்னா 66 கிட்ட இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்லுவோம் 60க்கு மேலே போணுச்சுனாவே இது புல்லிஷ்க்கான சிக்னல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது 66 கிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரியே மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 80 வரைக்கும் RSI வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வந்துடும். அப்போ வந்து அந்த இடத்துல ரெசிடென்ஸ் பாயிண்டாகவும் இருக்கான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இங்கே வந்து RSI வந்து 80 கிட்ட வந்துடுச்சான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம செல்லிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். இல்லை இது வந்து 60யை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா ஒரு 40 வரைக்கும் கன்சல்டேஷன் மோடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த RSI 40க்கு கீழே போணுச்சுன்னா நம்ம வந்து இது அக்குமுலேஷன் பாயிண்டாக கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒரு 1400 வந்துச்சுன்னா நம்ம அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதோட ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். இதோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் பார்த்தீங்கன்னா 670 crores கிட்ட இருக்குது. இதோட கரண்ட் ப்ரைஸ் 1600 கிட்ட இருக்குது. இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 27. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 30. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விடவே இந்த ஸ்டாக் பிஇ வந்து கம்மியாக இருக்குது, நல்ல ஃபேரான ப்ரைஸில் இருக்குது. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 193. இது
பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.3. புக் வேல்யூவோட 8 டைம்ஸ் வந்து கரண்ட் பிரைஸ் அதிகமா இருக்கு. இதோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 40 கிட்ட இருக்கு. ஆர்ஓஇ 31 கிட்ட இருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 58 கிட்ட இருக்கு. இது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 14% தான் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க வந்து அவங்களோட ஸ்டேக்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 33% வந்து இவங்க வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க வந்து 1.3% அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க டிவிடெண்டே பார்த்தீங்கன்னா 2.11% இவங்க டிவிடெண்ட் குடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க சேல்ஸ் குரோத்தும் நல்லா இருக்கு. ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்லயுமே நல்ல சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். நீங்க பை செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை செல் பண்ணுங்க. தேங்க் யூ.